வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் நடித்த சின்ன கவுண்டர். இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்த தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக சுகன்யா மேடம் நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சாருக்கு அம்மாவாக மனோரமா மேடம் நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவை காட்சிகள்ல கவுண்டமணி சார் கலக்குன்னு கலக்கிருப்பாருங்க. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு இவரோடு இணைந்து இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது, அது என்ன உப்பு கறிக்கே? செந்தில் சாரும் கலக்கிருப்பாருங்க. இது என்ன தேங்காய்? இதுக்கு முன்னாடி 1992ஆம் ஆண்டு வெள்ளித்திரை வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம். தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சாரோடைய வீடு. இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சாரோடைய வீடாக காட்டக்கூடிய இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும்? இந்த திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளிவந்து சொன்ன இன்னைக்கு கணக்கு பார்த்தா 33 வருடங்கள். 33 வருடங்களுக்கு பிறகு அந்த வீடு எப்படி இருக்கு என்பதை இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சியோடும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சியோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். உடுமலைப்பேட்டை டு தாராபுரங்க. இந்த ரோட்டில் போனீங்கன்னா துங்காவின்னு ஊர் வருங்க. அங்கேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் ராம கவுண்டன் புதூர்னு ஊர் வருங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஜமீன்தாரோட வீடு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீட்டை தான் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் வரக்கூடிய விஜயகாந்த் சார் வீடாக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வாழைக்காய். சின்ன கவுண்டர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஜயகாந்த் சார் வீடு காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்புறத்தில் தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு சில காட்சிகள் மட்டும் வெளிப்புறத்தை காமிச்சிருப்பாங்க. நாம் போன நேரம் பார்த்திங்கன்னா அந்த வீடு பூட்டி இருந்தது. அதனால் நம்ம உள்ளே போய் எந்த காட்சியும் பதிவு செய்ய முடியல. அதனால் நம்ம வெளிப்புறத்தில் மட்டும் காட்சி பதிவு பண்ணியிருக்கோம். இது என்னென்ன மாம்பழம்? இதுக்கு முன்னாடி மாங்காய். சுகன்யா மேடமுடைய தங்கச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய குழந்தையா இந்த திரைப்படத்தை கன்சீவ் ஆகுறாங்கன்னு சொல்லி தகவல் வருங்க. மனோரமா மேடம் அப்படியே பதறி போய் அங்கே பேசுகிற மாதிரி ஒரு காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த காட்சியெல்லாம் அந்த தூணுகிட்ட தாங்க எடுத்திருப்பாங்க. சுகன்யா மேடமுடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா இந்த தூணை சாஞ்சிக்கிட்டு அழுகுற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த 2 தூணுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த தூணுடைய நிறம் மட்டும் தாங்க மாறி இருக்கு. மற்றபடி தூண்கள் எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. ஆறுல சனினா அர்ச்சனை பண்ணிடலாம், நீ பேர்ல சனி வச்சுக்கிறேன்னு சொல்லி மனோரமா சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க. யாரு உன் வயிற்றுல வளர பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்லி மனோரமா கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. கவுண்டமணி சார் உருக்கமா கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. வழி தவறி நடந்தாலே என் புள்ள ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி மனோரமா மேடம் அழுகுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. காட்சி இங்கே தான் எடுத்தாங்க. நம்ம சாட்சியாக பார்த்தீங்கன்னா மனோரமா மேடம் பேசக்கூடிய காட்சியில் பாருங்கள், அந்த தூண் நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த தூணில் அடிப்பகுதியில் பாருங்கள் கருங்கலை போட்டு கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேல் பகுதியில் ஒரு பார்டர் தெரியும் பாருங்கள். இது ரெண்டுமே நல்லா தெரியும். அதில் கலர் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி அப்படியே தான் இருக்குது. இந்த காட்சி இங்கே தான் எடுத்தாங்க என்பதற்கு இது மேலும் ஒரு சாட்சிங்க. இந்த பக்கத்தில் வந்து விஜயகாந்த் சார் வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. என்ன நடந்தது ஆத்தான்னு சொல்லி விஜயகாந்த் சார் பதறி போய் கேட்குற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. என்ன நடக்கலைன்னு சொல்லி மனோரமா மேடம் கதற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சிலையும் பாருங்கள் அந்த தூண் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் இந்த கருங்கல் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இங்கே தான் அந்த காட்சி எடுத்தாங்க என்பதற்கு மேலும் இது ஒரு சாட்சிங்க. என்ன நடக்கல கவுண்டமணி சார் விஜயகாந்த் சார்ட்டு நடந்ததை போய் சொல்லுவாருங்க. பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா
உடனே பொதுமக்கள் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. கவுண்டர் சரி அது விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே நடந்தத விஜயகாந்த் சார் அப்படியே தவிச்சு போய் நிற்பாருங்க. அந்த காட்சியில் பாருங்கள், அவருக்கு பின்புறமாக ஒரு ஓட்டு வீடு காமிச்சிருப்பாங்க. அந்த ஓட்டு வீடு நீங்கள் பார்க்குற இந்த வீடு தாங்க. இந்த ஓட்டு வீடு தான் அந்த வீடு என்பது சாட்சியாக பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட்டில் பாருங்கள் ஸ்டெப்பாக இறங்கும் பாருங்கள். அந்த காட்சி நல்லாவே தெரியும். இந்த திரைப்படம் இங்கே தான் எடுத்தாங்க என்பதற்கு மேலும் இது ஒரு சாட்சிங்க. வேறு வழி இல்லாமல் விஜயகாந்த் சார் அவன் வயிற்றில் விளையாடுற குழந்தைக்கு அப்போ நான் தான் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் திருப்பி சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. அதை கேட்டு கவுண்டமணி சார், மனோரமா மேடம்லாம் அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. சுற்றி நிற்கிறவங்களுக்கு வேற என்ன தான் வேலை, ஏதாவது பேசணும்ல. அப்புறம் பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பத்தி விஜயகாந்த் சார் பற்றி பொதுமக்கள் தவறாக பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது குழந்தையா கிட்ட காதை பிடிச்சி விளையாடினாரு. உடனே விஜயகாந்த் சார் கோவப்பட்டு, இது ஏன் வீட்டு விஷயம், இதுக்கு மேலே பேச நல்லா இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இது என் வீட்டு விஷயம், இதுக்கு மேல யார் பேசினாலும் மனோரமா மேடம் விஜயகாந்த் சார் உள்ளே போவாத நில்லுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இந்த வீட்டுக்கு கௌரவத்தை காப்பாற்றுக்க ஒருத்தனை வெட்டிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போனாலே அவள் தான் என்னுடைய புள்ளன்னு சொல்லி மனோரமா மேடம் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அந்த காட்சியில் நல்லா பாருங்கள். மனோரமாவுடைய பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்பக்கம் தெரிஞ்சிருக்குங்க. நம்ம கதவு மூடிந்ததுனால அந்த காட்சியை கவர் பண்ண முடியல. இருந்தாலும் இது அரண்மனை தான் என்பதற்கு சாட்சியாக அந்த பின்பகுதி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கௌரவத்தை தெருவில் கொண்டாந்து நிறுத்திட்டியே, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, இனிமே என்னை ஆத்தான்னு கூப்பிடாத, போயிருன்னு சொல்லி மனோரமா சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இன்னொரு தடவை என்ன ஆத்தான்னு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. விஜயகாந்த் சாருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்த்து கொடுத்த ஒரு அற்புதமான பாடல் வருங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்ன, அந்த பாடல் இந்த வீட்டு வாசப்படல இருந்தாங்க தொடங்கும். புளிய போல குணம் படைச்ச தென்னவனே, விஜயகாந்த் சார் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தெரு பக்கம் நடந்து போகிற மாதிரி தாங்க அந்த பாடல் வரும். ஒரு நூல் எடுத்து விஜயகாந்த் சார் கொஞ்ச நேரம் போய் நின்று அப்படியே அந்த அரண்மனையை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. மந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? ஏற்கனவே நம்ம சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சார் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்த பற்றி வீடியோ போட்டிருக்கோங்க. இது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சாரோடைய வீடு போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய முக்கியமான பல்வேறு திருப்புமுனை காட்சிகள் எடுத்த இடத்தை நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்கலாங்க. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.